ஹாய் வீவர்ஸ், மீனாட்சி.com அலமு கிச்சன். இன்றைய ஸ்பெஷல் செட்டிநாட் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். 3 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய். ஸ்லிம்மில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து தட்டில் போட்டு ஆறின உடனே குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். 1/4 கிலோ மட்டனுக்கு வாஷ் பண்ணுவது எப்படின்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. மட்டன் நல்லா 2 தரம் சும்மா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, 3வது அந்த மட்டனில் உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதை போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா இந்த அவங்க வெட்டுற அந்த மர இதில் உள்ள மரம் ஏதாவது இருந்தால் கூட இந்த உப்பு, மஞ்சத்தூள், தயிர், எண்ணெய் போடுறதில்ல அதெல்லாம் வந்துடும். வாஷ் பண்ணால் மட்டன் நல்லா ஃப்ரெஷ் ஆகிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தால் பாருங்கள், மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு தரமும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல குக்கரில் இந்த மட்டனுக்கு பூண்டு இஞ்சி போட்டு பெரட்டிட்டு, உப்பெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு வச்சு அரைச்சி இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு இருப்பு சட்டி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு, பேருக்கு தான் போட்டு இது தாளிக்கிறது. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு 20 சின்ன வெங்காயம் நறுக்கி வைக்கேன். நைஸாக நறுக்கி வணக்கிக்கணும். அந்த பக்கம் குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்கேன். 4-5 விசில் ஆன உடனே எடுத்து இது மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மட்டனையும் சேர்த்து சுக்காவை அப்படி கிளறி எடுக்கணும். 1/4 கிலோ மட்டனுக்கும் மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போடுறேன். மட்டனில் நான் உப்பு சேர்க்கலை, எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் தான் உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ மட்டன் குக்கரில் 5 விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு. இந்த மசாலாவோடு சேர்க்குறோம். இதோட இந்த தேங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். மூடி போட்டு அடுப்பை குறைச்சி அது பாடு வேகட்டோன்னு. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. வெந்து சுருண்டு வரும்பொழுது நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, மிளகாய், அந்த தூளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு நமக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு போதும்னா நிறுத்திக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். திருப்பி மீதம் இருந்தால் இந்த தூளை இந்த மாதிரி ஏதாவது கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சோம்பு, மிளகு, சீரகம், மல்லி, மிளகாய் இது சேர்த்து வறுத்தது தான். இதுதான் சுக்காவுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சம் கறி மசால், நான் கறி மசால் பொடி நானே அரைச்சி வச்சுக்குவேன், அது ஒரு விளாகில் போடுறேன் உங்களுக்கு எப்படி என்னென்னு. அதுதான் நான் போட்டிருக்கேன். அதுதான் நம்ம போட்டோம், காரமே அதுதான். மிளகாய் அதெல்லாம் வறுத்து அரைக்கிறது தான். தேங்காய் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். இதுதான் மட்டன் சுக்கா. பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வைக்க வேண்டியதுதான். வீவர்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.